අපි වහන්සේගේ වචනයෙන් සනිටුහන් කරන දේවල් අපේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්න අවශ්‍යයි. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற அவசியமாக இருக்கிறது. අපිට තේරෙනවා මේ කාලේ ධර්ම වාක්‍ය වලින් අපි ජීවත් වෙන්න අවශ්‍යයි. ஆண்டவரே இந்த நாட்டிலே நாங்கள் தீர்க்கதரிசன வசனங்களோடு கூட வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. මස්සස නුදුටු නමුත් ආත්මය ඇස දකින දේ අනාගතයෙන් වර්තමානයට කැඳවන්න අවශ්‍යයි. ஆண்டவரே கண்களாலே காண்கிற காரியம் அல்ல, ஆண்டவரே சுவாமி காணாத விசுவாசத்திலே காணுகிற காரியம் நம்முடைய எதிர்காலத்துக்கு அது கொண்டு வரப்பட வேண்டும். ආත්මය කනට ඇහෙන දේ අනාගතයෙන් වර්තමානයට ඇදලා ගන්න අවශ්‍යයි. ஆவியிலே ஆண்டவரே காதிலே கேட்கப்படுகிற காரியம் எதிர்காலத்தில் உள்ளதை தற்காலத்துக்குள்ளே நாங்கள் இழுத்து கொண்டு வர வேண்டும். ඉසාය 64:6 ලෙස ඇස නුදුටු දේ කන නොඇසූ දේ හදවතට ඇතුළුණු දේ ධර්ම වාක්‍ය තුලින් ගෙනෙන්න අවශ්‍යයි. ஆண்டவரே ஏசாயா 64 அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல கண்களால் காணப்படாததும் ஆண்டவரே சுவாமி காதுகளால் கேட்கப்படாத இதயத்தில் தோன்றப்படாத காரியங்களை நாங்கள் தீர்க்கதரிசனமாய் அதை கொண்டு வர வேண்டும். තාම මට ඇහෙන්නේ නැහැ ගම්මිය වීමක්. කලබාන්දෝ. ඔබ යාඥා කළ මේක ඉල්ල ගන්න. இதை நீங்கள் ஜெபத்தினாலே நீங்கள் இதை உடன்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். අපි දේවපදය සඳහන් කරනකොට අපි ආත්මයෙන් එතෙන්ට යන්න ඕනේ. நாங்கள் தேவனுடைய வார்த்தை அங்கே அறிக்கை எடுக்கிற பொழுது ஆவியிலே நீங்கள் அதனோடு கூட உடன்பட வேண்டும். ගීතාවලිය 46 තියෙන කචල් එක වගේ එකක් ඒසාය 64 තියෙනවා. ஏசாயா 46 இருக்கிறது போல ஏசாயா 64 அதிகாரத்தில் சங்கீதம் 46 இருக்கிறது போல ஏசாயா 64 உண்டு. ඒ කියන්නේ ඒ කානාගත වක්තෘ කෙනෙක් එක දවසක දැක්ක එක அதனால் ஒரு தீர்க்கதரிசி ஒரு நாளிலே கண்டது ஒரு விடயம், තව අනාගත වක්තෘ කෙනෙක් තව විදිහකින් තව දවසක දකිනවා. இன்னொரு தீர்க்கதரிசி இன்னொரு நாளிலே ஒரு விதமாய் அதை காண்கிறார். කාලෙන් කාලෙට අවධාරණය වෙනස් වෙන්න පුළුවන්. காலத்துக்கு காலம் அவருடைய அவதானம் அங்கே மாற்றமடையலாம். ඉතින් ඒසාය 64 කියනවා எனவே ஏசாயா 64 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது අනාගත වාක්‍ය ඉවර වෙගෙන එන්නේ 64ට එනකොට தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வருது 64 அதிகாரத்துக்கு வரும் பொழுது. ඒ කියන්නේ අවසාන කාලයේ දයන් වහන්සේගේ ඇක්සලරේෂන් එක. තාම වටන ඇක්සලරේෂන් එකක් දැනෙන්නේ නැහැ. கடைசி காலத்திலே ஆண்டவருடைய ஒரு தீவிரம் நமக்கு இருக்க வேண்டும், அதை நாம் உணரவில்லை. කීගාරමාරමාන් තාම ඉන්නේ අර ඊළඟ තේ කෝප්පේ ඉන්නේ කොයි වෙලාවෙද කියන ගතිය වගේ මට දැනෙන්නේ. කීගා தேவனுடைய தீவிரம் நமக்குள்ளே இல்லை. ඉතින් යෙසාය 64 පටන් ගන්නේ ஏசாயா 64 ஆரம்பிப்பது එක්තරා යෙසාය 65 66ට යන පිණිස. அதாவது ஏசாயா 65 66 அதிகாரத்துக்கு போகும்படியாக முன்னாயத்தம் உள்ளது. යෙසාය 65 තමයි තියෙන්නේ මිලේනියම් එක. ஏசாயா 65ல தான் அந்த மிலேனியம் இருக்கிறது. ළමයිගේ වයස අවුරුදු 100යි. සිංහයා පොඩි එකෙක් ඉන්නවා. ඒවා ඔක්කොම තියෙන්නේ යෙසාය 65. அங்கே ஏசாயா 65 அதிகாரத்துல தான் பிள்ளைக்கு 100 வயது சிங்கமும் பிள்ளையும் ஒன்றாய் එවැනි කාලයකට පෙරහුරුව තමයි 64 කරන්නේ. அப்படிப்பட்ட காலத்துக்கு முன்னதாக தான் ஏசாயா 64 அதிகாரம் நிறைவேறுகிறது. ඉතින් යෙසායා හරි දුකකින් දැන් පටන් ගන්න. මොකද එයාගේ අනාගත වාක්‍ය ඉවර වෙගෙන එනවා. ஏசாயா மிகவும் துக்கத்தோடு கூட இருக்கார். ஏனென்றால் அவருடைய தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டு வருகிறது. එයා ඊශ්‍රායලේ හොඳම කාලේ ඉඳලා ඊශ්‍රායලේ අභාවය දැකපු අනාගත වක්තෘවරයා. அவர் இஸ்ரவேல் தேசத்துடைய மிகவும் நன்மையான காலங்களில் இருந்து இஸ்ரேல் தேசத்துடைய மிகவும் துர்பார்க்கமான ஒரு நிலைமை வரைக்கும் கண்டவர். සොලමන් දාවිද්ගේ සාලමන්ට පස්සේ හොඳම කාලයක් තමයි උස්සයා රජු ඊශ්‍රායලේ බොහෝ බලවත් කරා. தாவீது காலத்துக்கு பின்புதான் உசியா ராஜா தான் அங்கே இஸ்ரவேல் தேசத்தை மிகவும் அங்கே வல்லமையாக அங்கே வழி நடத்தினவர். කොච්චර බලවත් කරාද කියොත් ඊළඟට මිනිහත් බලවත් වුණා. எவ்வளவு அது வல்லமையாய் நடத்தினாரோ அவரும் வல்லமை உள்ளவராய் மாற்றப்பட்டார். දැන් ළඟ ඉන්න කෙනාට කියන්න පාස්ටර් பக்கத்துல பாஸ்டர் ඔයාගේ සේවය බලවත් වෙනකොට உங்களுடைய ஊழியம் வல்லமையாக நடக்கிற ඕක பொழுது වැඩි හිතට ගන්න එපා. அதை பெருசா நினைக்க வேண்டாம். ඕක කරන්නේ දෙවියන් වහන්සේ. அதை செய்து ஆண்டவர். ඉතින් දන්නවනේ යා එක මේ රත්තරන් පූජා කරන්න ගිහිල්ලා පූජකේ විරුද්ධ වෙලා මිනිහගේ අතට ලෙප්‍රසි ආවනේ. හරිනේ හරියද මං කියන්නේ. අතට ලාදුරු ඇවිල්ලා අතටද මුළු ශරීරෙටද මන් දන්නේ. අත වේලුණා නේද?
අත වේලුණා. ඊට පස්සේ ටික දවසකින් ආ මැරුණා. அவர் அங்கே பொன்னினாலே அங்கே பலிகளை செலுத்த முற்பட்டு அவர் கைகளிலே குஷ்டரோகம் உண்டாகி மரிக்க வேண்டிய நிலை வந்தது. ඒසාය පටන් ගන්නේ උස්සියා රජු මැරුණ අවුරුද්දේ. அங்கே ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலிருந்து உசியா ராஜா மரித்த பின்பதாக தான் அந்த சம்பவிக்கிறது. ඊට ඉස්සෙල්ලා හෙසකියාගේ කාලේත් ඒසාය හිටියනේ. அதுக்கு முன்பதாக எசேக்கியலுடைய காலத்திலே உசியா இருந்தார். මතකද හෙසකියා ලෙඩ වුණා. பாருங்க எசேக்கியா அந்த வியாதிப்பட்டார். එතකොට මතකද හෙසකියාගේ කකුලට ජෙන්ටමයිසින් ගෑවා. அவருடைய எசேக்கியலுடைய கால்களுக்கு அந்த தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. අත්තික නේද ගෑ? අත්තික ගෑ. ඉතින් ඒසාය හිටියේ හොඳ රජවරුන් ඊශ්‍රායලේ දෙවනි සමෘද්ධියක් දුටු කාලෙක. எனவே ஏசாயா இருந்தது ராஜாக்களுடைய 2ஆம் காலகட்டத்திலே மிகவும் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தை கண்டவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. ඉතින් මොන වුණත් ධර්ම වක්තෘට රටේ තත්ත්වය දැනෙන නිසා ඒසායා ගොඩාක් ප්‍රීතිමත් බලාපොරොත්තු සහගත අනාගත වාක්‍ය ගොඩක් කිව්වා මෙසියස් වහන්සේ ගැන. මොකද ඒ ඉතා හොඳ කාලෙක හිටියේ. எனவே அவர் நன்மையான காலங்களில் இருந்தபடியால் மிகவும் நல்ல சிறந்த தீர்க்க தரிசனங்கள் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்தார். ඊට පස්සේ ඒසායා 40 වෙනකන් තියෙන හොඳ අනාගත වාක්‍ය. அதன் பின்பதாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் வரைக்கும் நல்ல தீர்க்க ඊට தரிசனம். පස්සෙත් හොඳ ඒවා තියෙනවා. ඊට පස්සේ තිබෙනවා ඉතින් ආයෙත් අරගලයක් තියෙනවා. அதன் பின்பதாக நல்லது இருந்தாலும் சில போராட்ட நிறைந்த தீர்க்க தரிசனங்களும் இருந்தது. ඒසායා 64 අරගලයක ඉඳද්දී ஏசாயா 64ஆம் அதிகாரத்திலே ஒரு போராட்டம் ධර්මාංශ මොනවා කරයිද? தேவன் என்ன செய்வார்? ඇයි ඒසායා 64යි ගීතාවලිය 46 අතර සම්බන්ධකම? ஏன் ஏசாயா 64 சங்கீதம் 46க்கும் தொடர்பு என்ன? මොකද්ද සම්බන්ධය? என்ன தொடர்பு? ලේසිම උත්තරය තමයි ඉලක්කම් දෙක. අද ලලිතය කිව්වා. ගීතාවලිය 46 සමානයි ඒසායා 64. ඉලක්කම් දෙකේ සම්බන්ධය. 46 64 இரண்டு இலக்கங்களும் ஒரே சமமான இலக்கங்கள் அவ்வளவுதான். ඒ කියන්නේ මැතමැටික්ස් දක්ෂායට ගණිතයේ රූප පේනවා. அங்கே கணக்கியலிலே அங்கே திறமைசாலிகள் அதனுடைய அந்த படத்தை காண்பார்கள். ළමයින්ට උගන්වන්න ඕන ගණිතයේ රූපාකාරව පේන්න. எனவே ஒரு கணக்கியலை காட்சியாக ஒரு உருவமாக அவர்களுக்கு காண்பிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். දැන් ගණන් උගන්වන ක්‍රමයට මට පේනවා ඒ ගණිතයේ රූපාකාරයෙන් පෙනීම ගොඩක් අඩුයි. எனவே இப்பொழுது கணக்கியல் கற்றுக் கொடுப்பது அங்கே உருவம் மறைக்கப்பட்டு அது மிகவும் குறைவடைந்திருக்கிறது. අපේ කාලේ මනෝමය කරන්නේ අපි හිතින් ගණන් හදනවා. நாங்கள் மனக்கணக்கு செய்வோம் நம்முடைய காலத்தில். අපි දැක්කම කාර් එකක නම්බර් ප්ලේට් එකක් 39 13 අපි ටක් ගාලා ගෙන 13 43 39. நாங்கள் ஒரு காரில் 13 33 சொன்னால் 13 தர 3 39 சொல்லி நாங்கள் உடனே சொல்லிடுவோம். ගීතාවලිය 46 අපි හිටියේ අර්ගලයක් තියෙන තැන දැන්නන්සි ගඟක් පටන් ගන්නවා එක්කෙනෙකුගේ බඩේ. ஏசாயா இருந்தது ஒரு போராட்டம் இருந்த காலம். அந்த நாட்களில் ஒரு நதி ஒருவருடைய வயிற்றிலிருந்து உருவாக்கப்பட்டது. දෙවියන් වහන්සේගේ ගඟ හැමදාම ගලන්න ලෑස්ති. தேவனுடைய நதி என்னாலும் සිංහාසනය වෙනස් වෙන්නේ නැහැ. சிங்காசனம் மாற்றமடையாது. ගඟ ගලලා එන්නේ කොහටද? அந்த நதி பாய்ந்து எங்கே கடந்து வருகிறது? පොළවේ ලෑන් වෙන්නේ කොහටද? அது பூமியில் எங்கே தனித்திருக்கிறது? දේව භක්තියේ උදුරේ. தேவ பக்தியுள்ள மனுஷனுடைய வயிற்றிலே. ඉතින් ඒ දේව භක්තික හැමතිස්සෙම කොස් කාලා ජාඩි ගාලා දෙල් ගහලා පත් ගහලා ඉන්නවා නම් මේ කොයි උදුරේ කොහෙද ඉඩක් තියෙන්නේ ගඟකට? அந்த தேவ மனுஷன் வயிறு புடைக்க நல்லா சாப்பிட்டு பிள்ளைக்காவும் ஈர பிள்ளைக்காவும் சாப்பிட்டு வயிறு புடைச்சிருந்தா ஆண்டவர் நதி வர்றதுக்கு வயிற்றில் இடம் இருக்காது. ඒ නිසයි නිරාහාරව යාඥා කිරීම අවශ්‍යයි. அதற்காக தான் நாங்கள் சொல்றோம் உபவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். මට දැන් ගිය පිනේලකින් පස්සේ හැමදාම දැනවන්සි කියන නිරාහාරව යාඥා කරන්න කියලා. கடந்த பின்னேலுக்கு பின்பதாக அதிகமாக ஆண்டவர் என்னோட கூட உபவாசத்தோடு ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். මම බොරු සෙල්ලම් කර කර හිටියා. நான் அங்கே கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தேன். සෙන්රත් ගෙන කජු කනවා අර පොඩක් කනවා යාඥා කරනවා කියනවා. නමුත් මම දන්නවා දැන් මම දැනවන්සි කියපු දෙයට ඇතුළුනේ නැහැ. எனக்கு தெரியும் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியேன். එක දවසක් රෑ සාමාන්‍යම රෑට ඉතාම අඩුයි. එදා රෑ ඊතකමට ගියා. ஒரு நாள் இரவு அதிகமாக நான் சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. හිතේ හැටියට කිරීමේ පැණි කෑවා.
விரும்புகிற அளவுக்கு அங்கே பாலும் தயிரும் ඒ කියන්නේ කොවිඩ් කාලෙම මම පැන් රහ ගෑවේ නැහැ. என்ன கோவிட் காலத்தில் நான் அங்கே බත් කෑවෙත් නැහැ. சோறு சாப்பிடவும் இல்லை. ඉතින් එදා රෑ නම් අර කොවිඩ් මාස 5ටම හරියන්න කෑවා. அந்த 5 மாசத்துக்குரிய சாப்பாடு அன்றைக்கு தான் சாப்பிட்டேன். උදේ නැගිට්ටා. காலையில் எழுந்து ටැප් එක ඇරියා වගේ. பைப்பை திறந்த மாதிரி தான். මම වහාම දැනගත්තා මේක නම් දෙයයන් වහන්සේගේ ඇඟිල්ල සති දෙකක් කොයි වෙලාවෙ කොහෙද දුහන්න වෙයිද දන්නේ නැහැ. 2 வாரம் தொடர்ந்து எந்த நேரத்தில் எங்கே போக வேண்டியவர்னு தெரியும். මම නිරාහාරව යාඥා කරලා බේත් මුකුත් ගත්තේ නැහැ. නිරාහාරව යාඥා කරලා. நான் எந்த மருந்து எடுக்கல, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன். සති දෙකක් විතර ගියා. මම කිව්වනේ සති දෙකක් විතර ගියා මේක නවතින්න. මම කියන්නේ මේක නවතීද කියන ප්‍රශ්නිකුත් ඇති වුණා. මොකද එච්චර මේක වැඩි. 2 வாரம் தொடர்ந்து போனது இது நிறுத்தப்படுமான்ற ஒரு பயமும் அச்சமும் எனக்கு இருந்தது. ඒක නිසා ප්‍රේමවන්තයනි අපි නිරාහාරව යාඥා කරන්න අවශ්‍යයි නිතර. எனவே நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் நித்தம். මගේ ඒ කාලේ පුරුද්දක් තිබුණා කොහොමත් මාසෙකට සැරයක් දවස් 7ක් නිරාහාරව ඉන්නවමයි. அந்த நாட்களில் எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, மாசத்துக்கு 7 நாள் தொடர்ந்து நான் உபவாசம் இருந்தேன். එතකොට දැන් වහන්සේ සභාවකට දොරක් කැරියා. அப்பொழுது தேவன் சபைக்கு வாசல்களை திறந்தார். දන්නවද ඔයගොල්ලෝ සමහර දෙනා මේ කාලේ කොටුව වගේ ගෙට්ටුයි. நான் தான் மிகவும் மெலிந்தவனாக. ඉතින් මට හිතෙනවා දැන් කාලෙත් අපිට තියෙන සෞඛ්‍යය කාලේ කරපු නිරාහාර යාඥා කිරීම එහෙම නේද? இந்நாட்களே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க காரணம் அந்த நாட்களே நாங்கள் இருந்த உபவாசம். ඒ වලට දැන් වහන්සේ ගරු කරා අපේ ශරීරය බාරගත්තා යන වශයෙන් ඔබට අවශ්‍ය දැන් අඩු ගානේ මාසෙකට දවස් 3ක්වත් නිරාහාර වෙන්න අවශ්‍ය අඩු ගානේ. குறைந்தபட்சம் நீங்கள் மாதத்துக்கு 3 நாளாவது நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். සිකුරාදා දවස් හරි සෙනසුරාදා දවස් හරි මුළුමනින්ම නිරාහාර වෙන්නත් අවශ්‍යයි. வெள்ளி சனி நாட்களில் நீங்கள் முற்று முழுதுமாக உபவாசம் இருக்கிற முழு நாள் உபவாசம் இருக்கிறது நல்லது. මගේ දීර්ඝ කාලින පුරුද්දක් තිබුණා ඉරිදා ඔක්කොම රැස්වීම ඉවරනකම් කන්නේ නැහැ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் எல்லாம் முடியும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். කොහොම හරි අර දිව්‍ය කුසගින්නේ දැන් මා සාගින් මොකද සාපිපාසා ඇත්තෝ ධර්මිෂ්ඨ කමට සාපිපාසා ඇත්තෝ කියන ගතිය දේව සේවකයාගේ තියෙන්න ඕනේ. ඒක තමයි අපේ සිග්නේචර් ටියුන් එක. ඒක එන්නේ නිරාහාර විඳීමෙන්. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்ற இந்த சிந்தனை நம்ம தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இது எப்பொழுது ஏற்படும் என்றால் உபவாசத்தினால தான் இது ஏற்படும். ஏசாயா 58 එන්නේ නිරාහාර විඳීමෙන්. ஏசாயா 58 வருவது உபவாசத்தினால. ස්වර්ගයේ ගඟ හැමතිස්සෙම දිව්‍ය සාගින්න ඇති කුසක් හදක් සොය. எனவே என்றால் அங்கே தேவனை குறித்த பசி தாகம் உணர்வு இருக்கிற இடத்துல தான் கடந்து வரும். ඒදන් උද්‍යානයට ආපු ස්වාමීන් වහන්සේ පොළොවට එන්න කැමතියි. ஏதேன் தோட்டத்துக்கு வந்த தேவன் அங்கே பூமிக்கு வர விருப்பமுள்ளவராக இருக்கிறார். හැබැයි ඒකට ලෑස්ති වෙච්ච ශරීර අවශ්‍යයි. ஏனால் அப்படி என்றால் அதற்கு ஆயத்தம் உள்ள சரீரங்கள் அவசியம். ආත්මය විතරක් නෙමෙයි ශරීර අවශ්‍යයි. ஆத்மா மாத்திரமல்ல, ஆவி மாத்திரமல்ல, சரீரமும் அங்கே ஆயத்தமாக இருக்கு. කොච්චර හොඳ දේව සේවකයා වුණත් අවසානයේදී ශරීරය කතා කරන විදිහට තමයි ආත්මය හැසිරෙන්නේ. எவ்வளவுதான் நல்ல ஊழியக்காரனா இருந்தாலும் சரீரம் சொல்றது விதமாக தான் ஆவி கிரியை செய்யும். ඒ නිසා පළවෙනි කොරින්ති 9 පෞල්තුමා කියනවා සියල්ලන්ට මා දේශනා කළ පසු මම අත්හරිනු ලබන පිණිස මගේ ශරීරය බොහොම ප්‍රවේශමෙන් මම දමනය කර ගන්නවා කියලා. நான் எல்லாராலும் வெறுக்கப்படாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை நான் அங்கே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ப்ளீஸ் ඒ නිසා බඩ පිරෙන්න නම් කන්න එපා. எனவே வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிடாதீங்க. අර අපි කියවනේ දැන් වහන්සේගේ ආයෝමය බාහුව ஆண்டவருடைய புயபலத்தை குறித்து දැන් වහන්සේගේ බලවත් හස්තය தேவனுடைய பலத்த கரம் දෙවියන් වහන්සේගේ වර්ධින්නේ නැති ඇඟිල්ල එයා ඉස්සෙල්ලා දික් කරන්නේ දේව සේවකයා. எனவே தேவனுடைய தவறிழைக்காத விரல் யார் மீது நீட்டப்படும் என்று சொன்னால் ඒක අපේ රැකවරණය. ඒක අපේ රැකවරණය. அது எங்களுடைய பாதுகாப்பு. මා කරපු වැරදි දේ ගැන දැන් වහන්සේගේ ඇඟිල්ල එනවාමයි. நான் செய்த தவறு நிமித்தம் தேவனுடைய விரல் என் மீது நீட்டப்படும். ඒකට අපි එකඟ වුණාම දැන් වහන්සේ මාත්‍රයි දිව්‍ය ශික්ෂණයක් තියෙනවා. ටියුෂන් පන්තියක්. ஆண்டவர் அதுக்கு நாங்கள் உடன்படுகிற பொழுது ஆண்டவருக்கும் எனக்கும் இடையிலே ஒரு இடர்பாடு ஏற்படுகிறது. ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது. நாங்கள் இருவரும் ஒரு கற்றுக்கொள்கிற விதமாக. ඔබ කී දෙනෙක් ඔබගේ ළමයාට
පාඩමක් උගන්වන කල ඇඟිල්ල දික් කරලා කිව්වද මේක වැරදි පොතට මේක වැරදි. நீங்கள் எத்தனை பேர் உங்களோட பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்போது இது தவறுன்னு சொல்லி விரலை நீட்டி சுட்டி காட்டுங்க. එහෙම නෙමෙයි රකාරාංශ. இப்படி எல்லாம் நீங்கள் அந்த அரவு போட வேண்டும். ඒකට මොකද්ද දෙන්නේ කියන්නේ? මම හිතන්නේ සමහර විටන මේක නම් තායිලන්තේ කෑමක් කියලා. ඉතින් අපි හරියට ළමයාගේ පොතට අත් තියලා කිව්වා වගේ දෙවියන් වහන්සේ කැමති අපිත් එක්ක හරියටම කියන්න මේක හරි නෑ. හැබැයි ඒකට අපි එකඟ වෙන්න. எனவே நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற போல ஆண்டவரும் இது தவறுன்னு சுட்டி காண்பிக்கிற பொழுது அதுக்கு நாங்கள் உடன்படவும். ඉතින් අපි ඒකට එකඟ වෙන්නේ නැතුව නැගිටලා දුවනවා. நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியாமல் எழுந்து ஓடுகிறோம். දුවන මිනිස්සෙක්ට පාඩම් කියා දීම දෙවියන් වහන්සේට ප්‍රීතියක් නොවේ. ஓடி திரிகிற மனுஷனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பது தேவனுக்கு பிரியமில்லை. ඒකයි ගීතාබල්දිය කීයද කියන්නේ 32 8 අශ්වතරයෙක් වෙන්න එපා කියලා කටකලියාවකින් පාලනය කරනු ලබන අශ්වතරයෙක් වෙන්න එපා. அதாவது குதிரை கடிவாளத்தினாலே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டாம்னு சொல்லப்படுது. ඇහි බැල්මේ அங்கே கண் பார்வையினாலே උන්වහන්සේ බලපුකම අපි දන්නවා මම කියපු එක වැරදි. ஆண்டவர் பார்த்தோன்னு தெரியும் நாங்கள் சொன்னது தவறு. මම කරපු එක වැරදි. நான் செய்தது தவறு. ඇඟිල්ල එන්න දිස්සෙල්ලා ඇහැ ආවා. கண் விரல் நீட்டப்படுவதற்கு முன்புதான் ஆண்டவருடைய பார்வை எங்களை சுட்டி காண்பிக்கிறது. දිව්‍ය ප්‍රවාහයක් තියෙනවා එන්නේ. எனவே ஒரு தெய்வீக செயற்பாடு දිව්‍ය සාගින්නක් ඇති හදකට தேவனை குறித்த தாகம் இருக்கிற ஒரு இதயத்துக்கு ඒ ගඟ අපෙන් එහාට ගලන්න පටන් அந்த பசி தாகம் இருக்கிற இதயத்துக்குள்ளே அது கடந்து வருகிறது. පාස්ටර් තුල ගඟක් ගලනවා නම් මිනිස්සු පීනන්න පටන් ගන්නවා. பாஸ்டருக்குள்ளே அந்த நதி பாய்ந்து ஓடும்னா ஜனங்கள் அதில் நீந்தி மகிழ்வார்கள். අනිත් පැත්තටත් එහෙම තමයි. மற்ற பக்கம் அப்படித்தான். පාස්ටර් තුල මඩ ගලනවා නම් මිනිස්සුත් මඩ කරියෝ වෙනවා. பாஸ்டருக்குள்ளே சேறு பூசப்பட்டிருக்கும்னா ஜனங்களுக்குள்ளே வந்து சேறு தான் இருக்கும். ඉතින් යෙසාය 64ත් යෙසායට අර්ගලයක් දැනෙනවා එන්න ඊශ්‍රායලේ හරව ගන්න බැරි වෙනවා වගේ. எனவே ஏசாயா 64ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை சீர்படுத்த முடியாத ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ඉතින් යෙසාය 63 අවසානයේ යෙසාය අඬනවා. எனவே ஏசாயா 63ஆம் அதிகாரம் கடைசி முதலே அவர் அங்கே கண்ணீர் வடிக்கிறார், துக்கப்படுகிறார். 19 19 வசனம் 63 19 63 ஏசாயா 63 ඔබ විසින් කිසි කලක ආණ්ඩු නොකළවුන් මෙන් ඔබගේ නාමය නොදැරු අය මෙන් වී සිටිමුවා. நாங்கள் உம்முடையவர்கள் அவர்களை ஒரு பொழுதும் நீர் ஆண்டதில்லை. බයිබලේ කො அவர்கள் உமது நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை. ලිවින්ස්ටන් බයිබලේ පෙරලගෙන ඕක පේලියෙන් පේලිය ගිව ගන්න සෞඛ්‍ය රැකෙන්නේ එහෙමයි. ඔව් එතකොට ෂුගර් ඩග් ගාලා අඩු වෙනවා, කොලෙස්ටරෝල් පලා දුවනවා. 63 19 ඉතින් යෙසාගේ දුක මේ. இது ஏசாயனுடைய துக்கம். ඉතින් ඊට පස්සේ යෙසායාට දැනවන්ත දන්නව වෙන්නේ නැති එනමුත් අහෝ ඔබගේ එදිරිකාරයන්ට ඔබගේ නාමය දන්වන පිණිසද ඔබ ඉදිරියේ ජාතීන් වෙවුලන පිණිසද ඔබ වහන්සේ අහස පලාගෙන බසින්ට ගින්න කැලෑව දල්වන්නාක් මෙන් ගින්න වතුරු නොකරවන්නාක් මෙන් ඔබ ඉදිරියෙන් කඳු දියවයන්ට යෙදුනොත් ළමයි ආත්මයෙන් පිබිදෙන්ද ஆவிலே உற்சாகமாயிருங்கள், சொல்வதை கவனமாக கேளுங்கள். ඔබ ඉදිරියෙන් කඳු දියවයන්ට යෙදුනොත් හොඳයි. මේක වෙන්නේ කොහොමද? இது எப்படி நடக்கும்? பர்வதங்களுக்கு முன்பாக உருகும்படி செய்யும். இது අප அப்படியே බලා නොසිටිය භයානක දේ කරමින් ඔබ බැසිසේක. ඔබ ඉදිරියේ කඳු දියව ගියේය. තමන් ගැන බලා සිටින අය. ඒ කියන්නේ අර ගින්නෙන් පූජාවක් කරපු අය. அக்கினியினாலே பணி செலுத்தப்பட்டவர்கள் தம்மை තමන් ගැන බලා සිටින අය උදෙසා ක්‍රියා කරන්නා වූ ඔබ හැර වෙන දෙවි කෙනෙක් ඇති බවවත් පුරාණයේ සිට අසන්ට යෙදුනේවත් කනට වැටුනේවත් ඇසින් දකින්ට යෙදුනේවත් නැත. දැන් මේක පාවුල්තුමා දෙවෙනි කොරින්ති 3 අර්ථකථනය කරන්නේ ඇස නුදුටු දේ, කන නොඇසු දේ, හදට ඇතුළු නොවුණු දේ එවන කාලය එන්නේ කෙසේද? இப்பொழுது இதைத்தான் பவுல் அங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே தெளிவுபடுத்துகிறார். அங்கே கண்களால் காணாத காரியமும் அங்கே காதுகளால் கேளாத காரியமும் இருதயத்திலே தோன்றப்படாத காலங்கள் எப்பொழுது வரும் என்று அவர் கேட்கிறார். ඒකට අවශ්‍යයි දයන්වංශිකේ කේරොස් වචනයක්. அதற்கு தேவனுடைய அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற கேரோஸ் வசனம் அவசியம். දයන්වංශයේ
සාමාන්‍ය රේමා වචනයක් மன்னிக்கும் ரேமா வார்த்தை කේරොස් කාලයක් கேரோஸ் காலம் ප්‍රස්තාවක් සහ ප්ලේස්මන්ට් එකක් அதாவது வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பமும் அவசியமா இருக்கிறது ඒක අල්ලා ගන්නා පුද්ගලයා அதை பற்றிக் கொள்கிற நபர் ඉතින් මේ දවස්වල උන්වහන්සේ 21 අවුරුදු 21ව හොයා යනවා இந்த நாட்களில் ஆண்டவர் 21 வயதை உள்ளவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டு போகிறார் මම හිතන්නේ උන්වහන්සේ ඒක දික් කරයි 22 23 22 23 வயசு வரைக்கும் ஆண்டவர் அதை நீடிப்பார் මිනිහා මොකද කිව්වේ එක සාමයේල් 22 දාවිද්ගේ අනාගතයක් දෙක සාමයේල් ඔක 68 නේ ගිදාලේ 68 තියෙනවනේ එහෙම කාලයක් அப்படிப்பட்ட ஒரு காலம் දැන් ඒකට මොකද දෙක සාමයේල් කිව්වේ එතකොට සාමයේල් හිටියේ නැහැ දාවිත් ඕක කියනකොට සාමයේල් මැරිලා නේද ඒ කියන්නේ මේ ස්ක්‍රයිබ්ස්ලා සාමයේල්ගේ නමින් ඔබ ලිව්වනේ සාමුවෙල් පටන් ගත්තනේ ප්‍රොෆෙත පාඨශාලා ඒ ප්‍රොෆෙත පාඨශාලාවල ඉන්න ඇති ලියන්න ඕක කියනකොට සාමුවෙල් පොළවේ නැහැ නේද සාමුවෙල්ගේ ගැලුවේ පස්සේ ලියන සාමුවෙල්සේ නායකී සේන සතරන් අති සාමුවෙල්ගේ අතිමුද ගැලුව කල පොළවේ ගීත එක සාමයේල් 22 නේද දෙක සාමයේල් ඉතින් ක්‍රියා කරන්න ඔබ ඇර දෙන්නේ දකින්න දෙන්නේ නැත දේශා 64 ප්‍රීතිවි ධර්මිෂ්ඨකම් කරන්නා වූ ඔබගේ මාර්ගවලදී ඔබ සිහි කරන්නා වූ අයට ඔබ සම්බන්ධසේක මේක තමයි විසඳුම இதுதான் தீர்வு ප්‍රීතිවි ධර්මිෂ්ඨකම් කරන්නා වූ மகிழ்ச்சியினாலே நீதியை ඔබගේ මාර්ගවල ඔබ සිහි කරන්නා වූ உம்முடைய வழிகளிலே உம்மை நினைவு கூறுங்கள் අපට ඔබ සම්බ වෙනවා எங்களுக்கு நாம் உம்மை சந்திப்போம் ඉතින් මේක ඉල්ලා සිටිමු இதை நாங்கள் பண்ணிக்கொள்வோம் ඉතින් මේක අපි දන්න පදමාලාවක් ඔබ මේක කියවලා ඇති මීට ඉස්සෙල්ලා අපිට ගැලවීම ලැබෙයිද நமக்கு ரட்சிப்பு உண்டோ දැන් බෑ දෙයියෝ දණේ අපි නොදණේ කියන්නේ බෑනේ අපිට ගැලවීම ලැබෙයිද நமக்கு ரட்சிப்பு உண்டோ ලංකාවට ගැලවීම එයිද இலங்கைக்கு ரட்சிப்பு கிடைக்குமா இல்லையா මහනුවරට තවත් භූචලන එයිද கண்டிக்கு மறுபடியும் பூமி எதிர்ச்சி வருமா வராது ඉතින් මේවා මහනුවර ඉන්න අය කතා කරගන්න ඕනේ இது கண்டில உள்ளவர்கள் ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது ඉතින් යසය පටන් ගන්නවා පසුතැවීමක් අපි ඉස්සෙල්ලා සැරේ කිව්වා මොන වුණත් දිව්‍ය ශෝකේ යන්න ඕන දිව්‍ය ජොලිතයට எதுவா இருந்தாலும் தெய்வீக துக்கம் தெய்வீக மகிழ்ச்சிக்குள்ளே கடந்து போக வேண்டும் ඉතින් අපි ඉක්මනින් ශෝකවන තරමට අපිට වැරදුණු දේ ගැන ඉක්මනින් දිව්‍ය ජොලිතය අලුත් වෙනවා. நாம் தவறின காரியங்களுக்காக தெய்வீக துக்கம் அடைவோமானால் නැත්නම් දේව சீக்கிரமாய் தெய்வீக மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசிப்போம். දේව භක්තිකයා අඩව් අල්ලලා කර්ණම් ගහලා ඒ ෂර්ට් එක විකිනුවා කල්ෂම විකිනුවා උරුගෙට ගියා උරංගි කෑම කන්න හිතුණා එච්චර වෙලා හිටියොත් එහෙම ගොඩාක් නාස්ති වෙනවා තාත්තා බලන් ඉන්නවා அங்கே நாங்கள் தவறிழைக்கும் பட்சத்தில் நாங்கள் அதிக நாளை கடக்க முடியாது ஷர்ட்டை விற்று கலிஷனை விற்று அங்கே பண்டி தீவனத்தை தின்ன முற்பட்டு இவ்வளோ காலம் இழக்கிட வேண்டிய அவசியம் இல்லை என் அப்பா அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறார் දිව්‍ය ශෝකය කියන්නේ ආත්මීය වුණ කටුව அங்கே தெய்வீக துக்கம்ன்றது ஆவிக்குரிய வெப்பத்தை அங்கே அளந்து பார்க்க வெப்பமானிய போல ආත්මයට දැන් අපිට විස බීජයක් ඇතුළු වුණාම උනේනවනේ எங்களுக்கு ஒரு கிருமி தொற்றும் பொழுது எங்களுக்கு காய்ச்சல் வருது උණ ආපු ගමන් පැන්ඩෝල් ගහුවොත් අර ශරීරය විස බීජය මරන්න දරන ක්‍රියාව නැති වෙනවා
காய்ச்சல் வந்தவுடனே பெரடோல் போட்டோம்னு சொன்னால் சரீரமானது அந்த எதிர்ப்பு சக்தி கிரியை செய்ய முடியாதபடி தடைபடுகிறது. උන්නටික දරාගෙන அந்த காய்ச்சலையும் தாங்கிக் கொண்டு බාරයට කියලා ආඥා කරගෙන மனைவிட்டு சொல்லி கைவிட்டு ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி රාජයට කියලා ආඥා කරගෙන ராஜையிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டு නිරාහාරව හිටියොත් உபவாசமா இருந்தால் දවස් 5 වුණ පැය 5න් බහින 5 நாள் காய்ச்சல் 5 மணி நேரத்தில் சுகமடையும். ඇස්ප්‍රින් ගහගෙන පැනඩෝල් ගහගෙන ஆஸ்பிரின் பெரடோல் குடித்தால் පසුතැවෙන්නේ නැතිව மனம் திரும்பாம පිනියලෙන්නේ නැතිව பிணியலுக்கு வராமல் இருக்கிறார். රාජු උණ මොකද ආනේද උණ හැදෙන மறுபடியும் காய்ச்சல் வந்து ඒ කියන්නේ අපි ලෑස්ති වෙනවා 5-10 උණට அங்க மறுபடியும் அந்த காய்ச்சலுக்கு பழக்கப்படுகிறது. ඒක 55-10 වෙයිද දන්නේ නැහැ. அது 5 நாள் காய்ச்சல் 55 நாள் අපි மாறும். තීරණයක් ගත්තොත් මේ උණ යනවා. நாங்கள் தீர்மானம் எடுக்கிற මේ இந்த පැය காய்ச்சல் இங்க යනවා. போகும். එළියට යනවා. இது போகும். කොහොමත් පැය 5න් මේ ප්‍රශ්නේ විසඳෙනවා. எப்படியாவது 5 மணி நேரத்தில் இது சுகமடையும். ඒ නිසා ඒ පැය උණ ගත්තම හොඳට ආඥා කරන්න පුළුවන්. වෙන මොකුත් කරන්න බෑ. காய்ச்சல் வந்தா நல்லா ஜெபம் பண்ண முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ඉතින් ඒක දැනවන්සේ උණ කියන්නේ ශරීරයේ ප්‍රතික්‍රියාවක්. උණ කියන්නේ ලෙඩක් නෙමෙයි. විෂ බීජයට දක්වපු ශරීරයේ ප්‍රතික්‍රියාව. காய்ச்சல்ன்றது ஒரு நோய் அல்ல, அந்த தொற்று கிருமிக்கு எதிராக சரீரத்தோட செயல்பாடு தான் ඒ ශරීරය රත් වුණාම ශරීරයේ ප්‍රතිශක්තිය වැඩ කළා අර මේවා කව වෙලා අර දුෂ්ටයව ඇතුළු මේකව දමනය කරනවා. அந்த தொற்று கிருமி உள்ளே பிரவேசித்தோன்னா அதை இல்லாமக்க எடுக்கிற சரீர முயற்சி தான் இந்த காய்ச்சல் உடம்பு சூடாது. මානසික වූ දේව සේවකයාට උණ කියන්නේ අර පෞල්තුමා කියපු එක. அந்த மாംசம் உள்ள மனுஷனுக்கு அங்கே பவுல் சொன்னது அந்த அந்த சரீர பிரகாரமான காய்ச்சல். උණ අවශ්‍ය නැත. காய்ச்சல் அவசியம் இல்லை. නමුත් උණ අවශ්‍ය වෙන වැඩක් කරොත් උණ එයි. காய்ச்சலை வரவேற்கிற வேலைகள் ஏதாவது செய்தால் கட்டாயம் காய்ச்சல் வரும். ඊට වඩා හොඳයි දිව්‍ය ශෝකයට ඇහුම්කන් දෙන එක. அதை விட நல்ல தெய்வீக துக்கத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருவது. දැන් දිව්‍ය ශෝකයෙන් ප්‍රශ්නේ බේර ගන්න කැමති අය ඡන්දයක් දාන්න බලන්න. දිව්‍ය ශෝකය. தெய்வீக துக்கத்தோடு கூட பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் உடன்பட வேண்டும். උණ හැදිලා ප්‍රශ්නය බේර ගන්න කැමති අය අස්තසන් බලන්න. காய்ச்சல் வந்து தான் பிரச்சனை தீர்க்கணும்னா கையை வைத்துங்க பாப்போம். හැබැයි ඒක තමයි ඊළඟ එක. அடுத்த காரியம் என்ன? එතකොටත් ඇහුවේ නැත්තම් அப்போ நீங்க கீழ்ப்படியா வேண்டாம். පස්සේ මගෙන් අහගන්න දැන් ඒ පාඩම කරන්න බෑ. பிறகு என்ன கேளுங்க, இப்பதான் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், பிறகு நான் சொல்லிக் கொடுக்க. උන්වහන්සේ කඩුව சங்கீத முதல்ல சொல்றது அவர் பட்டயத்தை அங்கே திட்டுகிறார். මෝටර් සයිකලේ යන මාර්ගයේ පොල් පරාල ඇණයක් තබනසේක. මම කියලා තියෙනවනේ කතුන්. මම ඒගාලේ ඉරිදරැසි 4ත් 5ත් කරනවා. උදේ කොළඹ එක. කැලිස්ටස්ලා ගෙදර එක. ගෝනවල එක. කඩවත එක. හවස 2 කඩවත එක ඉවර වෙනවා 3:00 4 වෙනකොට මම එනවනේ. එතකොට මහින්ද අයලගේ අයියගේ එකට යනවා මොරට්ටුවේ. ඒ යන ගමන් මම හිතා ගියා අම්මා මගේ දේවසේවකෙක් නැත. මේ මගේ පස්වෙනි රැස්වීම එක ඉරිත දවසකද ජෝන් වෙස්ලි වගේ මම. ඒකමද ජෝන් වෙස්ලිගේ රැස්වීමට 5000ක් වෙනවා අපි එකට 15ක් විතර එනවා. ඒක වෙනම කතන්දරයක්. වෙනවා පස්වෙනි එක. මම මෝටර් සයිකලේ යනවා කොළඹ විශ්වවිද්‍යාලය හරහා. ඔය හිතනවා අපි සුදු අඳින්න දන්නවද? සම්පූර්ණ සුදු අපි යන්නේ ඔව් මෝටර් සයිකලේ යනවා. හිටුවා මෝටර් සයිකලේ අර වෙඩි වැදුණු අලිය වගේ පස්සේ හෙල්ලෙනවා. ඒ සැරේ මම නවත්තලා බැලුවා අඟල් 4ක විතර පොල් පරාල ඇණයක්. කොළඹ 7 පාර මැද්දේ මං එනකම් බලන් හිටියා. දැන් අපි දන්නවා ටින්ටස් ඇණ නම් ඇනෙනවනේ. හිතන්න පුළුවන්ද පොල් පරාල ඇණයක් මෝටර් සයිකලේ ටයර් එක මෙච්චරයිනේ. ඒ සැරේ මම දැක්ක ඇනේ මම ඉතින් තල්ලු කරා එක බම්බල පිටියේ අර කාගදරගෙන් කෝබිලේ අර එක නෝනාගේ ගෙදරට අනිත් නෝනාගේ ගෙදර තියෙන වැල්ලවත් නේ ඒක දන්නවනේ ඒක කතන්දර. ඉතින් ඒ මෙකැනික් දාලා ගියා මාතියා මෝඩ වැඩේ කළා දින්නේ. ඇණයක් එනුනම ඇණයක් කියන්න බෑ ඇණයක් එනුනම ඒක එලීට ඉදින්න ඕන. මේක දැලු කරගෙන ඇවිල්ලා මේක දැන් ගන්න දෙයක් නෑ. ටියුබ් එකේ ගන්න දෙයක් නෑ. අර ටියුබ් එක දාන්න ඕන. මම කීයද අර ටියුබ් එක? රුපියල් 100යි. මොන රුපියල් 100ද? රුපියල් මං ගෝ ඇදිහිල්ලෙන් මං කොම හෙට එන්නම් කියලා මෝටර් සයිකලේ එක තිබ්බා. බස් එකේ හැබැයි මොරටුවට ගියා.
මම කොහොම ගියාද මන් දන්නේ ආපහු ඇවිල්ලා ඊළඟ දවසේ වෙනකොට රුපියල් 100ක් ලැබිලා තිබුණා. ඉතින් මම දිග කතන්දරේ කිව්වේ දිව්‍ය ශෝකේනත් ඇහුවේ නැත්තම් උණ හැදිලත් ඇහුවේ නැත්තම් ඇණයක් ඇනේ. தெய்வீக துக்கம் ஏற்பட்டு நாங்கள் கேள்படியா விட்டா தேவனாசிக்கு ஆடியல் வந்து கேள்படியாட்டா ஆடிதான் துக்கம் சாய்ந்தது. தேவனாசிக்கு ඇහි පාලනේ, தேவனுடைய கண்களுடைய பாலனை, தேவனாசிக்கு ඇඟිල්ලේ පාලනේ. தேவனுடைய கரங்களின் ஆளுகை. ඒවා අපිව රැකගත්තා. அவைகள் எங்களை பாதுகாத்தது. Thank you. நாங்கள் ஆண்டவர் நன்றி சொல்றோம். යසාය අඬනවා. ஏசாயா அழுகிறார். අපි අපවිත්‍ර වුණා 64:6 අපේ සීලුම ධර්මිෂ්ඨකම් 64:6 කිලිටු වස්ත්‍ර වගේ වුණා. நாங்கள் அனைவரும் අපි திருட்டாளர்கள் සියල්ලම කොලයක් මෙන් පරවෙමුව. எங்களுடைய நீதிகள் அழுக்கான අපේ கந்தை අයිතිකම් හුළඟ මෙන් අපව පහ කරගෙන நாங்கள் යයි. அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். ඉතින් යසායගේ ආඥාව ඔබගේ නාමයෙන් නිසා ආඥා කරන්නා වූ உமது நாமத்தை ඔබ நோக்கி අල්ලා ගන්නා පිණිස තමාම ප්‍රබෝධ කරගන්නා වූ உம்மை பற்றிக் கொள்கிறபடி பிடித்துக் கொள்கிறோம். යසාය කිව්වා කිසිවෙක් නැත කියලා. ஏசாயா சொன்னார் ஒருவரும் இல்லை என்று අපි சொன்னார். කියමු අපි කැමති ස්වාමී. நாங்கள் ஆண்டவரை நான் உணர்கிறேன். මේ මුළු පරිච්ඡේදයේම ඒ ජාතියේ පරිච්ඡේදයක්. இது முற்றுமாக அதே போன்ற செயற்பாடு. දයන්වන්සේ වාජනය හැදුවා. தேவன் பாத்திரத்தை කාර්යය தயாரிக்கிறார். උන්වහන්සේ ආවා. ஆண்டவர் வந்தார் වෙනසක් කරන පිණිස. மாற்றத்தை உருவாக்கும்படியாக. ගීතාලේ 46 අපි හිටියේ එතන. ஏசாயா சங்கீதம் 46 ස්වාමීන් වහන්සේගේ විසඳුම ඔබ තුල පොඩි ගංගාවක් පටන් ගන්නවා. சங்கீதம் 46 சொல்லப்படுது தேவனுடைய நதி ஒரு சிறிய நதி உங்களுக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. ඒක එක දයන්වන්සේ වැඩ කරනවා. அதனோடு கூட ஆண்டவர் செயல்படுகிறார். ඒක නිසා දයන්වන්සේ පොළවේ විනාශය නවත්තනවා. அதனாலே தேவன் பூமியிலே அழிவை நிறுத்துகிறார். 9 පදේ කියනවා ගීතාලේ 46 උන්වහන්සේ පොළොව කෙලවර දක්වා යුද්ධය නවත්තනසේක. சங்கீதம் 46:9 சொல்ல அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை உபயோக பண்ணுகிறார். දුන්න බිඳ හෙල්ලය කපා දමා රත ගින්නෙන් දවනසේක. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் මේ சுட்டெரிக்கிறார். ලෑස්ති වෙලා ඉන්න දුෂ්ට ආත්ම සේනා දුෂ්ට ක්‍රියා ක්‍රිස්තු විරෝධී දේවල් උන්වහන්සේට පුළුවන් නවත්තන්න. எனவே கிறிஸ்துக்கு விரோதமான எதிரான சகல வல்லமைகளையும் ஆண்டவராலே நிர்மூலமாக்க அதை அதம் பண்ண முடியும். අපි අපේ වාචනය බලන්න. நாம் நம்முடைய பாத்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ඉතින් ස්වාමීන් වහන්සේ කියනවා නිහඬව නිසලව මාදයන් වහන්සේ බව දැනගනිමු. ஆண்டவர் சொல்றார் நீ அமைதியுள்ளவராய் இருந்து நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள். ජාති නතරේ මම උසස් වෙන්නේ. ஜாதிகளிடத்திலே நான் உயர்ந்திருப்பேன். ස්වාමීන් වහන්සේ අපි මේක ප්‍රකාශ කරනවා ලංකාවේ. நாங்கள் இலங்கைக்கு இதை அறிக்கையிடுகிறோம். අපි ස්වාමීන් වහන්සේ සොයන්නෙමු. நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம். අපි ස්වාමීන් වහන්සේගේ කාරණේ සලකන්නෙමු. நாங்கள் கர்த்தருடைய காரியங்களை අපි කුඹල් කරුවාණන්ගේ හස්තයට බාරවන්නෙමු. நாங்கள் புயவனுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். කැමැති ලෙසින් අමනු මැනවීම ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் என்னை வணைத்தரலும். වහන්සේගේ උතුම් සම්පත මට දුණු මැනව. ஆண்டவருடைய விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை என்னை தந்தரலும். වහන්සේගේ දිව්‍ය ප්‍රවාහය මා තුළ පටන් ගන්නකල ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை எனக்குள்ளே வெளிப்படுவதாக මා ඉන්නා වූ නගරයට ඒ නිකුත් කළ මැනව. நான் இருக்கும் பட்டணத்துக்கு அதை வெளிப்படுத்துவீனாக. දැන් අපි මහා ගෝසා පටන් ගමු යාඥාවක් පටන් ගමු ස්වාමීන්